காங்கிரசிடமிருந்து திமுகவை தள்ளி நிற்க செய்ய சிபிஆர் தேர்வு செய்யப்பட்டிருக்கலாம். சில நாட்களுக்கு முன் முதல்வர் ஸ்டாலினை சிபிஆர் சந்தித்தது ஏன் என்பதை இப்போது புரிந்து கொள்ளலாம். சிபிஆரை தேர்வு செய்ததன் மூலம் திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் மோடி. நான் குர்தா போட ஆரம்பித்ததற்கு காரணமே சிபிஆர் தான். பிஜேபியின் தேசிய தலைவராக யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் பொறுப்பேற்பார் என்று தெரிய வந்துள்ளது. தமிழக பிஜேபியின் மூத்த தலைவர் H ராஜா விரைவில் ஆளுநராவார் என்று கூறப்படுகிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த தலைவரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான சிபி ராதாகிருஷ்ணன் ஞாயிற்றுக்கிழமை தேர்வு செய்யப்பட்டார். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பிஜேபி ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் விரிவான ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது என்று பிஜேபியினுடைய தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான JP நட்டா அறிவித்தார். அடுத்த ஆண்டு தமிழகத்தில் பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக NDA தேர்வு செய்திருக்கிறது. நாட்டின் 14வது துணை ஜனாதிபதியான ஜெகதீப் தங்கர் ஜூலை 21 தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். 2027 ஆகஸ்ட் 10 ஜெகதீப் தங்கரின் பதவிக்காலம் நிறைவடைய இருந்த நிலையில் உடல் நலத்தை காரணம் காட்டி தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்தார். உயிரிழப்பு, ராஜினாமா அல்லது பதவி நீக்கம் உள்ளிட்ட காரணங்களால் முழு பதவிக்காலமான 5 ஆண்டுகளுக்குள் துணை ஜனாதிபதி பதவி காலியானால் அந்த காலியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அரசமைப்பு சாசன சட்டப்பிரிவு 68 உட்பிரிவு 2 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த விதியின் கீழ் அடுத்த துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிக்கையை ஆகஸ்ட் 7 தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. துணை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 9 நடத்தப்பட்டு அன்றைய தினமே தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும். துணை ஜனாதிபதி தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். இந்நிலையில் NDAவின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் ஞாயிற்றுக்கிழமை தேர்வு செய்யப்பட்டார். இது குறித்து JP நட்டா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பிஜேபி ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் விரிவான ஆலோசனைக்கு பிறகு CP ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேர்வு செய்தோம். हमारे महाराष्ट्र के राज्यपाल श्री CP राधाकृष्णन जी, चंद्रपुरम पुन्नासामी राधाकृष्णन जी, उनको हम NDA का प्रत्याशी बनाएंगे और वो NDA के प्रत्याशी के रूप में रहेंगे. அடுத்த துணை ஜனாதிபதி அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட வேண்டும். हमारे आप सब के माध्यम से अपील है कि हमारे विपक्षी दल के साथ भी हम बात करेंगे, उनका भी हमको समर्थन मिले ताकि हम सब लोग मिल करके उपराष्ट्रपति पद के का निर्विरोध चुनाव हो, ये हमारी आशा है. இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளிடமும் பேசி இருக்கிறோம். CP ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களாலும் மதிக்கப்படுகிறவர் என்றார் நட்டா. துணை ஜனாதிபதி வேட்பாளராக CP ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டதற்கு NDAவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி தலைவர், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, லோக் ஜன்சக்தி கட்சி தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான், ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜிதன் ராம் மாஞ்சி ஆகியோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தற்போது 781 MPக்கள் உள்ளனர். துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற 391 வாக்குகள் தேவை. NDAவுக்கு 422 MPக்களின் பலம் உள்ளதால் அந்த கூட்டணி வேட்பாளரே திட்டவட்டமாக வெற்றி பெறுவார். அடுத்த துணை ஜனாதிபதியாக CP ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் அந்த பதவியை வைக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த 3வது நபராவார். இதற்கு முன்பு நாட்டின் முதல் துணை ஜனாதிபதியாக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும் 7வது துணை ஜனாதிபதியாக R வெங்கட்ராமனும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் அவர்கள் இருவரும் ஜனாதிபதியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இனி CP ராதாகிருஷ்ணனை பற்றிய சில குறிப்புகளை பார்ப்போம். தென்னிந்தியாவிலிருந்து துணை ஜனாதிபதி பதவிக்கு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும்
முதல் அரசியல் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன். 1957 அக்டோபர் 20 திருப்பூரில் சிபி ராதாகிருஷ்ணன் பிறந்தார். வணிக நிர்வாகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார். 16 வயதில் RSS தொண்டராக தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கினார். 74ஆம் ஆண்டு பிஜேபியின் முன்னோடி அமைப்பான பாரதிய ஜனசங்கத்தின் மாநில நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தார். 96ஆம் ஆண்டு தமிழக பிஜேபி செயலாளராக நியமிக்கப்பட்டார். 98இல் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு முதன்முறையாக MP ஆனார். 99ஆம் ஆண்டு அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு மீண்டும் மக்களவை MP ஆனார். MP-யாக பதவி வகித்த போது பங்குச்சந்தை முறைகேட்டை விசாரித்த நாடாளுமன்ற குழு உட்பட பல்வேறு நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர் மற்றும் உறுப்பினராக இருந்தார். 2004 முதல் 2007 வரையிலான காலத்தில் தமிழக பிஜேபி தலைவராக இருந்தார். அப்போது நாட்டில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும், பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 19,000 கிலோமீட்டர் ரத யாத்திரை மேற்கொண்டார். அந்த யாத்திரை 93 நாட்கள் நீடித்தது. 2020 முதல் 2022 வரை கேரள மேலிட பொறுப்பாளராகவும் CPR இருந்தார். 2023 பிப்ரவரி முதல் 2024 ஜூலை வரை 1.5 ஆண்டுகள் ஜார்க்கண்ட் ஆளுநராக பதவி வகித்தார். அப்போது தெலுங்கானா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவிகளையும் அவர் கூடுதலாக வகித்தார். 2024 ஜூலை 31 மகாராஷ்டிரா ஆளுநராக அவர் மாற்றப்பட்டார். CP ராதாகிருஷ்ணனுக்கு எக்ஸ் பதிவு மூலம் வாழ்த்து தெரிவித்திருக்கிற பிரதமர் மோடி என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம். தான் ஏற்றுக்கொண்ட அனைத்து பொறுப்புகளிலும் சமூகத்துக்கும் ஏழ்மை நிலையில் உள்ளோருக்கும் சேவை செய்யும் மனப்பான்மை கொண்டவர். நாடாளுமன்ற மற்றும் அரசமைப்பு சட்ட விவகாரங்களில் அனுபவம் பெற்ற அவர் துணை ஜனாதிபதியாக மிகச் சிறப்பாக செயல்படுவார் என நம்புகிறேன். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பங்காற்றிய அவரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக NDA தேர்வு செய்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார் மோடி. இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. திடீரென CP ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி ஆக்குவதென மோடி முடிவு செய்தது ஏன்? பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அவை என்னென்ன என்பதை பார்க்கலாம். 1. RSSக்கு CPR நெருக்கமானவர். 16வது வயதிலிருந்தே அவர் RSS காரர். 2. ஜெகதீப் தங்கரை போலவே CPRம் OBC சமூகத்தை சார்ந்தவர். 3. 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை மனதில் கொண்டு ஒரு தமிழரை துணை ஜனாதிபதியாக்க விரும்பியிருக்கலாம். 4. அதிமுக தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் நெருக்கமானவர். 2 கட்சி தலைமையும் அவருக்கு நண்பர்கள். 5. CPR பழுத்த அனுபவசாலி. கோவை மக்களவை தொகுதியின் MP-யாக 2 முறை தேர்வானவர். பிஜேபி மாநில தலைவராகவும் காயர் போர்டு சேர்மனாகவும் இருந்தவர். ஜார்க்கண்ட், தெலுங்கானா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் பொறுப்பு வகித்தவர். இப்படி பல காரணங்கள் கூறப்படுகின்றன. இவையெல்லாம் துணை ஜனாதிபதி வேட்பாளராக CPR தேர்வு செய்யப்பட்டதை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களாகும். இவற்றை தாண்டி தீர்மானகரமான காரணமாக வேறொன்று உள்ளது. காங்கிரசிடமிருந்து திமுகவை தள்ளி நிற்க செய்ய CPR தேர்வு செய்யப்பட்டிருக்கலாம். சில நாட்களுக்கு முன் முதல்வர் ஸ்டாலினை CPR சந்தித்தது ஏன் என்பதை இப்போது புரிந்து கொள்ளலாம். தமிழை வைத்து அரசியல் செய்யும் திமுக தமிழரான CPR-ஐ எதிர்த்து வாக்களித்தால் தமிழருக்கு எதிரான கட்சி என்கிற பிம்பத்தை திமுக பெற்றுவிடும். அதே நேரம் இந்தி கூட்டணியில் இருந்து கொண்டு இந்தி கூட்டணி வேட்பாளருக்கு எதிராக திமுக வாக்களித்தால் கூட்டணிக்குள் நெருடலை உருவாக்கும். காங்கிரஸ் திமுக உறவு மேலும் மோசமாகலாம். CPR-ஐ தேர்வு செய்ததன் மூலம் திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் மோடி. இதற்கு முன் 2வது முறையாக அப்துல் கலாமை ஜனாதிபதியாக்குவது குறித்து பேச்சு எழுந்தபோது தமிழரான கலாமை ஆதரிக்க திமுக மறுத்தது. கலாம் என்றாலே கலகம்தான் என்றார் கருணாநிதி. எனவே தமிழர் என்பதற்காகவே திமுக ஆதரித்து விடும் என்று எதிர்பார்க்க முடியாது. அதே நேரம் வேறொரு முன்னுதாரணமும் உள்ளது. 2007 ஜனாதிபதி தேர்தலின் போது காங்கிரஸ் சார்பில் பிரதிபா பாட்டீலும் பிஜேபி சார்பில் பைரோன் சிங் ஷெகாவத்தும் களமிறக்கப்பட்டனர். அப்போது NDA-வில் இருந்த சிவசேனை பிரதிபா பாட்டீலுக்கு ஆதரவாக வாக்களித்தது. காரணம், பிரதிபா பாட்டீல் ஒரு மராட்டியரை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றனர். சிவசேனைக்கு இருந்த இனப்பற்று திமுகவுக்கும் இருக்குமா?
அல்லது தமிழரான சிபிஆருக்கு எதிராக திரும்புமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே நேரம் இந்தி கூட்டணி சார்பிலும் ஒரு தமிழர் நிறுத்தப்பட்டால் கணக்கு வேறு விதமாகிவிடும். இந்நிலையில் தங்கள் துணை ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து இந்தி கூட்டணி தலைவர்கள் இன்று திங்கட்கிழமை ஆலோசனை நடத்த உள்ளனர். இந்தி கூட்டணி வேட்பாளராக அரசியலுடன் தொடர்பில்லாத பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவார் என்று இந்தி கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே தெரிவித்துள்ளன. சிபிஆருக்கும் எனக்கும் தனிப்பட்ட பிணைப்பு உண்டு. அது ஒரு சுவாரஸ்யமான கதை. 2013 நான் டெல்லி சென்றிருந்தேன். தமிழ்நாடு ஹவுஸில் 3வது தளத்தில் ஒரு அறையில் தங்கியிருந்தேன். சிபிஆரும் அதே தளத்தில் வேறொரு அறையில் தங்கியிருந்தார். நான் லிப்டில் இறங்க நின்று கொண்டிருந்த போது சிபிஆரும் நின்று கொண்டிருந்தார். அப்போது நான் அவரிடம் கேட்டேன், சார், நீங்க போட்டிருக்க இந்த கிரீன் கலர் குர்தா ரொம்ப சூப்பரா இருக்கு, எங்க வாங்கினீங்க சார் என்றேன். அதற்கு அவர், எனக்கு தெரியாது, என் அசிஸ்டன்ட் வாங்கி கொடுத்தார், அவனிடம் கேட்டு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு என் தொலைபேசி எண்ணை வாங்கி கொண்டார். மதியம் 12 மணி அளவில் எனக்கு சின்சியராக போன் செய்து, பாலிகா பஜாரில் ஃபேப் இந்தியா ஷோரூமில் இந்த குர்தா வாங்கி இருக்கிறார், அவனை உங்களோட வர சொல்லவா என்று கேட்டார். நானே பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று கூறிவிட்டு பாலிகா பஜார் ஃபேப் இந்தியாவுக்கு சென்று குர்தா வாங்கினேன். இன்று நான் அணிந்து கொண்டிருப்பது அந்த குர்தாவை தான். நான் குர்தா போட ஆரம்பித்ததற்கு காரணமே சிபிஆர் தான். இதற்கு மத்தியில் வேறு சில முக்கிய தகவல்களும் கசிந்துள்ளன. பிஜேபியின் தேசிய தலைவராக யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் பொறுப்பேற்பார் என்று தெரிய வந்துள்ளது. 2027 உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. ஏற்கனவே 2 முறை முதல்வராக இருந்துள்ள யோகி மீண்டும் களமிறங்கினால் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ், அதாவது அதிருப்தி வாக்குகள் அதிகரிக்க கூடும். எனவே அவரை தேசிய தலைவராக்கி அகில இந்திய அரசியலுக்கு கொண்டு வந்தால் 2029 மக்களவை தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக யோகியை களமிறக்குவது சுலபமாக இருக்கும் என்று RSS கணக்கு போடுகிறது. பிஜேபி தலைமையும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிகிறது. அதே நேரத்தில் இன்னொரு தகவலும் கசிந்துள்ளது. தமிழக பிஜேபியின் மூத்த தலைவர் H. ராஜா விரைவில் ஆளுநராவார் என்று கூறப்படுகிறது. அதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாக கூடும். அநேகமாக அவர் மத்திய பிரதேச ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்று உயர்நிலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இனி அடுத்தடுத்து பரபரப்பு தான். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.